ஐயா, என் பேர் பிரசாத். நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வரேன். வழக்கறிஞர் ஐயாட்ட ஒரு கேள்வி. ஜனநாயகம் கெட்டு போச்சு, அதுக்கு மத்திய கவர்மெண்ட் தான் காரணம்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. இந்த ஆட்சிக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியோட தான் கூட்டணி இருந்தாங்க. அப்ப பிரச்சனைகள் வரலையா? அப்ப ஏன் அவங்க எதிர்ப்பு சொல்லல? இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறம் ஏன் எதிர்ப்பு சொல்றாங்க? ஈழத்தமிழர் பிரச்சனை திராவிட முன்னேற்ற கலந்தது, வேற யாரும் இழக்கல. 90 ராஜீவ் படுகொலை பழிபாவம் எங்க மேல விழுந்தது. எங்களுடைய கொடிக்கம்பங்கள் சாய்க்கப்பட்டன, வெட்டப்பட்டன. ஆல்ரெடி பெட்ரோல் பல்க் கொளுத்தப்பட்டது. எத்தனையோ வீடு அறிவாலயா கொளுத்தப்பட்டது. முரசொலி அலுவலகம் கொளுத்தப்பட்டது. நான் கொடுத்த வேலை அதிகம். ராஜீவ் படுகொலையில, இலங்கை தமிழர் பிரச்சனையில 2 முறை ஆட்சி கொளுத்தப்பட்டது. ஆனா முள்ளிவாய்க்கால் விஷயம் நீங்க கேக்குறீங்க, நான் அதுக்கு பதிலுக்கு வர்றேன். முள்ளிவாய்க்கால் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் அத்தனை பேர் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. எங்க தலைவர் அண்ணா சமாதியில போய் உண்ணாவிரதாரு. ஏதோ நாடகம் நடத்துறாரு, பலர் நடத்துறாங்க. அவர் தள்ளாத வயசு. அது 1 மாசம் மாதிரிதான் மருத்துவமனையில அறுவை சிகிச்சை, முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை படுத்திருக்காரு. சிதம்பரம் இன்னைக்கு இருக்க குடியரசு பிரணாபுகத்தையும் பேசுறாங்க. எல்லாம் போர் அங்க நின்னு போச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க உடல் உறுதி கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. போர் விமானங்கள் அறிவாலயத்தில இருந்தோ கோபாலபுரத்திலிருந்தோ நாங்க அனுப்பல. டெல்லியில இருந்து பிரதம மந்திரி தான் அனுப்பியிருக்காரு. எஸ் வி சென்ட் ஆர்ம்ஸ் சொல்லியிருக்காரு. பிரதம மந்திரி ஒத்துருக்காரு. மன்மோகன் சிங் சொல்லியிருக்காரு. ஆதாரம் இருக்குது. நாங்க ஒரு கூட்டணி கட்சி, ஒரு 17 கூட்டணி கட்சியில் நாங்க ஒரு கூட்டணி கட்சி. நாங்க மத்திய பரிபாலனத்தை, மத்திய அந்த ஆட்சியை நாங்க நடத்தல. சவுத் பிளாக்ல நாங்க நடத்தல. திமுக எங்களுக்கு ஒரு சில துறைகள் கொடுத்தாங்க. அந்த துறைகள்ல எங்களோட அமைச்சர்கள் இருந்தாங்க. எங்களை தவறா கருத்து சொன்னாங்க. அதுக்கு பிறகு டெசோ அமைப்பு அமைச்சு, அதற்கு பிறகு நாங்க ஐநா சபையில போய் ஈழத்தமிழருக்காக குரல் கொடுத்தது. அதெல்லாம் உங்களுக்கு செய்திகள் அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. இப்ப இந்த பிரச்சனை முள்ளிவாய்க்கால பொறுத்தவரை எங்களுக்கு அதுல பங்கு இல்ல. அதே அதுல எங்களுக்கு வருத்தம் உண்டு. காங்கிரஸ்காரன் தப்பு பண்ணிட்டான்னு எங்களுக்கு வருத்தம் உண்டு. அது இல்லைன்னு சொல்ல மறுக்கல. நீங்க வெளியே இருந்து எங்களேன்னு சொல்லுங்க. எங்க மேல பல வழக்கு, ஏன்னா வெளியே வர முடியாது. 2Gக்காக வெளியே வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க அதுக்காக கொஞ்ச நாள் சகிச்சுட்டு இருந்தோம். நாங்க பட்ட கஷ்டம் அதிகம், கொடுத்த விலையும் அதிகம். கடந்த 10 வருஷமா ஈழத்தமிழர் பிரச்சனை. நன்றி. நாம் எப்போது நமக்குள்ளேயே பிரித்து பிரித்து பார்க்கிற உணர்வை விட்டுவிட்டு நாம் என்கின்ற உணர்வோடு பிரச்சனையை பார்க்க முயற்சிக்கணும். இது பொதுவானது. ஆனால் நீங்கள் சொல்லுகிற மீனவர்கள் பிரச்சனை என்பது தனிப்பட்ட யாரையும் குற்றம் சொல்வதற்காகவோ தன்னுடைய மேலாண்மையை காட்டுவதற்காகவோ நாம் எல்லாரும் பார்க்கிறதை விட அதை எப்படி வெற்றி கொள்வது என்பது நீங்களும் நானும் நம்மோடு சேர்ந்த அரசாங்கமும் சிந்திக்கிற வழியை பார்ப்போம். அப்பதான் இதற்கு தீர்வு. மீனவர் வேலுசாமி சொன்னாருங்க, எந்த கடற்கரை எங்க சாகடிக்கப்பட்டாங்க அதை நீங்க பாக்கணும் இல்லையா? அங்க உமன்சாண்டி சத்தம் போடுறாரு, உடனே வர்றாங்க. பிற ஒரு கேள்வி சொன்னாரு. நான் சொல்றேன், காங்கிரஸ்காரர் தானே மேடா பள்ளமா தேவிகுளம் பெருமேடு கொடுத்தது யாரு? குளமான் கொடுத்தது யாரு? சஞ்சீவ் ரெட்டிக்காக அனந்தபூர் அந்த ஊரை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆகணும். அனந்தபூர் தமிழ்நாட்டு பகுதியை கொடுத்தாங்க காங்கிரஸ். நான் சொல்றேன், ஏதோ எங்க சொல்றாங்களே, நாங்க காவிரி பிரச்சனைக்கு மத்திய அமைச்சருக்கு எழுத்தான் செஞ்சோம். முல்லை பெரியார் முதலமைச்சருக்கு எழுத்தான் செஞ்சோம். மன்மோகன் சிங் சரியா இல்ல, நாங்க அதான் வெளியே வந்திருக்கோம். தேவிகுளம் பீர்மேடு எப்படி போச்சு, அனந்தபூர் எப்படி போச்சு, அது சொல்ல நான் அந்த தெளிவா சொல்றேன். எனக்கு ஒண்ணு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. நீங்க 60 வரைக்கும் இருந்தீங்க. மெமரி குறைவா இருக்கலாம், ஜனங்களோட ஞாபக சக்தி குறைவா இருக்கலாம். ரொம்ப தெளிவா இருக்கு. சொல்றேன், சொல்லலையா நீங்க? முதலமைச்சர் ஆகணும் கொடுத்தீங்க, நீ பதிவுல இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் சொல்றேன். விடுங்க, ஹோட்டல்ல போய் உட்கார்ந்த உடனே இது நெய்யினால் சுட்டவை அல்லன்னு சின்ன இடத்துல போடுற போது அல்ல விட்டு படிச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான். பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு சொன்னது, மேடாவது பள்ளமாவது எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள தானே இருக்குன்னு, இதுல என்ன பிரச்சனைன்னு தான் சொன்னாரு. அத சரியா இல்லாம இவ வேற மாதிரி சொல்றாங்க. நான் திரும்ப கேட்கிறேன், 67 வரை காவிரியில தண்ணி வர்ற எங்கேயாவது போராட்டம் நடந்ததா? முல்லை பெரியார் பிரச்சனை இன்னைக்கு இருந்துச்சா? இங்க தண்ணி வருதா வரலையான்னு விவசாயிக்கு தெரியாது. ஆனா அங்க இருந்து காவிரியில தண்ணி வரும். எப்படின்னா, இங்க இருக்கிற முதலமைச்சர் காமராஜர் யாருக்கும் சொல்லாமலே அங்க இருக்கிற முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் பார்த்து நிஜல கேப்பாவ, யோ ஒரு 5 டிஎம்சி திறந்து விடு, போன்ல சொல்லுவார், திறந்து விட்டான். அன்றைக்கு தண்ணீர் திறந்து விடுவது, அது மூடுவது அரசியலாக்கப்படவில்லை. நீங்க தான் அரசியல் ஆக்கினீங்க. அது காரணம் என்ன? வாழ்வு கிடைச்சது. அது காரணம் என்ன? காங்கிரஸ் இல்லங்க ஆளல. அதனால நீங்க மாற்றாந்த போக்கள் நீங்க காங்கிரஸ் இருந்தீங்க. திராவிட முன்னேற்ற ஆண்டது அங்க இன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்க, அங்க காங்கிரஸ் நீங்க கூட பேசிக்கிட்டீங்க. திராவிட முன்னேற்ற மாற்று சர்க்கார் இருக்கு, ஆனா நீ காங்கிரஸ்கார ஓரம் வஞ்சனம் பண்ணீங்க. அதான் காரணம்.
அதுதான் தட்டி கொடுக்கல. அது காமராஜர் அவங்க 74 ஒப்பந்தம் முடிகிற போது அது வேற முடிஞ்சதுக்கு பின்னால மாற்றுக்கு உச்சநீதிமன்ற வழக்கை வாபஸ் வாங்குறது திமுக ஆட்சி. எங்களை கேட்டா வாபஸ் வாங்க, அதான் தவறுன்னு சொல்றோம். ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். தீமைகள் செய்யற ஆட்சியாளர்கிட்ட இருந்து எப்ப நம்ம நல்லாட்சி வாங்குவோம்? அதாவது ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்சியாளர்கள் ஏதோ தானே அந்த இடத்துல உட்கார்றது இல்ல. அந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கையில தானே இருக்கு. ஐயா வணக்கம். ஐயா நீங்க சொன்னீங்க மதுக்கடைகள் எல்லாமே மூடணும்னா அதற்கு நம்ம தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு புரட்சி செய்யணும், உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம சகோதரர் கேட்டாரு இந்தியா எப்ப வளர்ச்சி ஆகணும்ட்டு, அதுவும் நம்ம கையில தான் இருக்கு, நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எல்லாத்தையுமே நாங்களே செஞ்சுட்டோம்னா அப்ப அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நாங்க ஓட்டு போடுறோம், நாங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அப்ப அரசாங்கம் என்னதான் பண்ணும்? அப்ப நாங்க ஏமாலியா? அரசாங்கம் என்ன ஜப்பான்ல இருந்து வருதா, அமெரிக்கால இருந்து வந்திருக்கா? நான் சொல்லி முடிச்சிடுறேன். அரசாங்கம் என்பது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர், பிரதம மந்திரி, அவங்க எல்லாம் யாரு? ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கானா? உங்க அண்ணன், உங்க தம்பி, என் மாமன், என் மச்சான், எங்க அக்கா, என் தங்கச்சி. நான் அதனால நம்முடைய பிரதிநிதி தான் அவங்க. அதைத்தான் அவங்க பேசுற போது சொன்னாங்க, வாக்களிக்கிற போது உன்னை வைத்திருக்கிற அளவுகோல் என்னவோ அதற்கு தகுந்தால் போதுதான் பிரதிநிதி வருவான். அந்த பிரதிநிதி தகுந்தவர் தான் ஆட்சி வரும். அந்த ஆட்சியில தப்பு செஞ்சுட்டா அதற்கு அப்புறம் அவனுக்கு தோல்வி வரும், நீங்களும் நானும் ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிற பயம் வந்தா சரியா வருமா இல்லையா? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலக வரலாற்றிலே ஒரு ஊழல் வழக்க விசாரித்த ஒரு நீதிபதி, யப்பாடா இது சாதாரண ஊழலா, இட் இஸ் a scientific corruption சொன்னான். அவர் அதுக்கப்புறம் திரும்பி ஜெயிக்க வச்சது யாரு? தானா போய் முதலமைச்சரா பிரதம மந்திரியா உட்கார்ந்துருக்காங்களா? நீங்களும் நான் ஓட்டு போட்டுதானே. இன்னொருத்தவங்க வந்தாங்க, என்கிட்ட காசே இல்ல, எல்லாத்தையும் வித்து விட்டேன், வீடெல்லாம் அடமானம் வச்சுட்டேன், பாத்திர மண்டலத்தை வித்து தான் கட்சியே நடத்திருக்கேன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சரா வந்தாங்க, போலீஸ் போச்சு, தேடிச்சு, 2500 சேலை, 1000 செருப்பு, ஒட்டியானா எல்லாம் டிவியில பாத்தீங்கல்ல. அடுத்தாப்புல திரும்பியும் அவங்க முதலமைச்சரா தானா போய் உட்கார்ந்துட்டாங்களா? நம்ம ஓட்டு போட்டுதானே. ஆக யாரை அமர வைக்க வேண்டியது, யாரை வீழ்த்த வேண்டியது, அந்த மந்திர கயிறு நம்ம கையில இருக்கு. அந்த கயிறு தான் வாக்குச்சீட்டு. அதை சரியா பண்ணா எல்லாம் சரியாயிடும். என் பேர் திவ்யா, நான் கோயம்பேட்ல இருந்து வரேன். 10 மணிக்கு மேல மது கடை மூடணும்னு சொல்றாங்க, ஆனா மூடுறது கிடையாது, பிளாக்ல விக்கிறாங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை ஆகுது, எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது. ஏமா கோயம்பேட்ல இருந்து வர்ற, அதனால அதான் சொல்லணும். கோயம்பேட்ல வெண்டைக்காய் வாங்க போறீங்க இருமா? இல்ல, கோயம்பேட்ல வெண்டைக்காய் வாங்க போற, 1 கிலோ போடணும், அப்படியே வாங்கிடுறியா? உனைய உடைச்சு பார்த்து வாங்குறியா? நீ நல்லா இருக்கணும்னு வெண்டைக்காய பாக்குற, நாடு நல்லா இருக்கணும், அது மாதிரி தரம் பார்க்கணும்ல. உங்களை மாதிரியே அறிவும் திறமையும் எல்லா மக்களுக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுயா. எங்களுக்கு எல்லாம் அறிவும் திறமையும் இல்லாதனால அப்ப நாங்க எப்பயுமே ஐயா எல்லா மக்களுமே நாங்க மதுவே குடிக்க மாட்டோம், நாங்க உறுதிமொழி ஏத்துக்கிறோம், ஒரு புரட்சியசுரன் எல்லா மக்களுமே என்னைக்குமே திரண்டு வர மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி எல்லா மக்களுமே திரண்டுன்றது உங்களை மாதிரி அரசாங்கத்தோட கையில தான், உங்களை மாதிரி அரசியல்வாதி கையில தான் இருக்குது. நாங்க ஓட்டு போறோம்னா எங்களுக்கு வேற வழி இல்ல, நீங்க நின்றா நாங்க ஓட்டு போட்டுதான் நாங்க ஒரு நம்பிக்கையில தான் போடுறோம். நாங்க உலகம் நான் சொன்னேன், இது வரலும் நான் சிகரெட்டே குடிச்சது இல்ல, இது நான் சொல்லி முடிச்சிடறேன்ப்பா, மதுவே குடிச்சதில்லைங்கிற. தப்பே பண்ணாத என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கள. கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழிக்கிறவன் உலகத்துக்கே தெரியுது, அவனை தலைவா வாழ்கிறீங்க. அதை மாத்து பாப்போம். நீங்க நல்லவங்கன்றதுனாலதான் சார் இது உங்ககிட்ட சொல்றோம், உங்ககிட்ட அந்த பழக்கம் இல்லன்றதுனால. என்கிட்ட கேட்கிற கேள்வியில பாதியாவது அயோக்கியங்களை பார்த்து கேளுமா? பார்த்து நல்லது செய்வீங்கன்றதுனால. அயோக்கியங்கிட்ட கேட்டா அயோக்கியத்தை நம்ம பேச சொல்லுவாங்க, உங்களை மாதிரி நல்லவங்கிட்ட கேட்டாதே நீங்க தெளிவா பேச சொல்லுவீங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம், இவன் ரொம்ப நல்லவே இருக்கலாம். அண்ணா ராதாகிருஷ்ணன் அண்ணா, நீங்க இறுதியா இந்த மக்கள் முன்னால் இந்த விவாதத்துல நீங்க நமது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? குடி, மதுவிலக்கு இல்லாம இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது சட்டத்தின் ஆட்சி, சகோதரி சொன்னாங்களே சட்டத்தின் ஆட்சி வேணும், நல்ல சட்டங்கள் வேணும், தேர்தல் சீர்திருத்தம் வேணும். அதே எனக்கு மனித உரிமைகள் மீறது இன்னைக்கு நாட்டில் அதிகமாகி போச்சு, அது குறையணும். அதே பொருளாதார இறையாண்மை நமக்கு நாமே இருக்கணும். இப்ப எல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் திறந்து விட்டீங்க, 91 புதிய பொருளாதார கொள்கை வந்துருச்சு. ஏதோ நமக்கு அது கிடைக்குது, இது கிடைக்குது, செல்போன் கிடைக்குது, இது கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏதோ மல்டிநேஷனல் கம்பெனி, அது பின்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிரச்சனைகள் அதிகமாக போகுது. நமக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கும், பலருக்கு தெரியல. அதுபோல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். நம்ம
நம்ம அடுத்து சீனாவை மிஞ்சிருவோங்கிற நிலைமை நமக்கு ஆயிப்போச்சு. நமக்கும் மக்களுக்கும் பொறுப்புணர்வு வேணும், அரசாங்கத்துக்கும் பொறுப்புணர்வு, மாநில அரசாங்கத்துக்கும் பொறுப்புணர்வு. இந்த மூணுமே இருந்தால் நல்ல ஒரு சுவிச்சமான ஒரு நாடாக இருக்கும் என்று என்னுடைய. அதாவது இந்திய விடுதலையும் அதை தொடர்ந்து அமைந்த குடியரசும் மகத்தான கனவுகளை தாங்கி அமைக்கப்பட்ட ஒன்று என்பதை வருங்கால தலைமுறை தங்களுடைய ஆழமான மனதில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா வந்தது அல்லை சுதந்திரம். பாரதிதாசன் சொல்வார், அக்கா அக்கா என்று நீ கேட்டால் அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்று சொல்வார். விடுதலை என்பதற்கு தரப்பட்ட விலை அறியாத ஒரு தலைமுறையை கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று சொல்லி, கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் வந்த விடுதலை என்று சொன்னால் ஜாலியன் வாலாபாக்கிற்கு என்ன பொருள்? ஆகவே விலை ஒரு பொருளுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதன் மீது மதிப்பும் இல்லாமல் போய்விடும். ஒரு குழந்தையினுடைய இடுப்பிலே கிடக்கின்ற தங்க அரைஞான் கொடியை அந்த குழந்தை தங்கத்தின் விலை தெரியுமா, மதிக்குமா? அது போன்ற ஒரு நிலை இந்த நாட்டினுடைய விடுதலைக்கும் குடியரசுக்கும் ஏற்பட்டு விட்டது. பாவேந்தர் சொன்னார், இமயச்சாரலில் ஒருவன் இருமினான், குமரி வாழ்பவன் மருந்து கொண்டு ஓடினான். ஐயா, குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றோம். முசாஃபர் நகர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சொந்த நாட்டிலே அமைக்கப்பட்ட அகதி முகாமிலே குளிர் தாங்க முடியாமல் 50 குழந்தைகள் இறந்துவிட்ட செய்தி. இப்படி சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நிம்மதி. ஒரு மாணவன் எழுதினா, ஐயா குடியரசு தினம் கொண்டாட நாளை பள்ளிக்கூடத்திற்கு வர முடியாது, என்னுடைய டவுசர் கிழிந்திருக்கிறது. இதுதான் லீவ் லெட்டர், விடுமுறை கடிதம். அதாவது உன்னுடைய குடியரசும் உங்கள் ஆட்சியும் என்னுடைய கால் சட்டைக்கு கூட வழி செய்யவில்லை. ஒரு பள்ளி மாணவன் வைக்கின்ற விமர்சனம். இந்த விடுதலையின் பலனும் குடியரசின் பலனும் குடிமக்களுக்கு போய் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்குமே ஆனால் நாம் இன்னொருவரிடம் கையேந்து நிற்க வேண்டியதில்லை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் சொன்னாங்களே. அயல் நாட்டுக்கு ஐடி வேலைக்கு போறதுக்கு இளைஞர்களிடம் துடிப்பு இருக்கிறதா, அல்லது வயக்காட்டுக்கு? வயக்காடு அல்ல சுடுகாடுன்னு மாறிடுச்சு. காவிரியை கடக்க நேற்று ஓடம் வேண்டும், இன்று ஒட்டகம் போதும் என்கின்ற நிலைமை பாலைவனமாகி வருகிறது. ஆக விவசாயம் குறித்து அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தை பற்றி கவலைப்படாத, விவசாயத்தின் மீது விருப்பம் கொள்ளாத, விவசாயத்தை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று பிரதமரே கோரிக்கை வைக்கக்கூடிய, அறிவுரை கூடக்கூடிய ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, கேட்கிற, கவனிக்கின்ற நல்லுள்ளங்கள் இந்த குடியரசு நாளில் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். யார் இனத்தின் பெயராலும் பிறப்பின் பெயராலும் பேசுகின்ற மொழியின் பெயராலும் அவமதிக்கப்படுகிறார்களோ அவர்களை கொண்டாட வேண்டும் என்ற உள்ளத்தை பெறுங்கள். இந்திய மக்கள் மனதிலே பதிக்கப்படுகின்ற வெறுப்பு எந்த ரூபத்தில் வந்தாலும், சாதியின் பெயரிலோ மதத்தின் பெயரிலோ எந்த பெயரில் வெறுப்பு விதைக்கப்பட்டாலும் அந்த வெறுப்பு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான், வெறுப்பு அரசியல் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் குடியரசின் செய்தியாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். நன்றி. தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் மக்களின் திரளாக கூடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த மக்கள் முன்னால் நிகழ்ச்சி வந்திருக்கிறது. இந்த குடியரசு நாளில் நான் இங்கே பல்வேறு கட்சியிலிருந்து வந்தவர்கள், கேள்வி கேட்டவர்கள், யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்களை பார்த்து நான் பெருமையோடு பார்க்கிறேன். சமூக அக்கறையோடு அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அதிலே ஒரே ஒரு வினாவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதனுடைய கடமை. வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் வேண்டும் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த பூமியில் யார் ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் அதை பார்த்து வேடிக்கை பார்க்கிற எவனும் நல்ல தமிழனாக இருக்க முடியாது. இங்கே இருக்கிற சகோதரர் KS ராதாகிருஷ்ணன் எனக்கு குறைவாக மதிப்பிடவில்லை. தமிழ் இன போராட்டத்தில் தலைமை போராளியாக அவர் இருந்தார், இருக்கிறார் என்பது எனக்கு மாறுபாடு இல்லை. அதே போல எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். நாம் எல்லா கட்சியில் இருந்தாலும் மற்ற பிரச்சனைகள் அரசியல் பேசுவோம். இந்த மாநிலத்தினுடைய, தமிழ் இனத்தினுடைய, தமிழ் மக்களுடைய நலத்திற்கும் இந்த மண்ணின் மாண்பை காப்பதற்கும் நாம் ஒரு சேர சிந்திப்போம், ஒன்றாக யோசிப்போம், அதற்கு மக்களுடைய மனங்களை பண்படுத்துவோம் என்பதற்குத்தான் நிகழ்ச்சி. வாயிலே அழுக்கென்று நீரெடுத்து கொப்பளித்தேன், கொப்பளித்து கொப்பளித்து வாயும் வலிக்கலாச்சு, அழுக்கும் போகவில்லை, குனிந்து பார்த்தேன், நீரே அழுக்கு. இந்த போராட்டத்துக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். இந்த நல்ல இங்க இருக்கிற 4 பேர்ல யாரையாவது இது ஒன்றும் பஞ்சாயத்து போர்டு மெம்பராவது நீங்க ஆக்கினீங்களா?
திரும்ப திரும்ப தப்பு பண்றவங்களே ஆக்கிட்டு இருக்கீங்களே. அதில் மாற்றம் வந்து விட்டால் அதுக்காக எங்களை ஆக்கணும் சொல்லல, எங்களை போல இருக்கிற இந்த சமூக அக்கறை இருக்கிறவர்களை தேடி பிடித்து அவர்களை முன்னுக்கு நிறுத்துகின்ற அந்த எண்ணத்திற்கு குடிமக்கள் வாக்காளர்கள் வந்துவிட்டால் இந்த குடியாட்சி உலகத்திலேயே ஒரு சொர்க்க பூமியாக இந்தியாவை மாற்றிவிடும். அதற்காக நினைப்போம், அதற்காக உழைப்போம். தமிழகம் இந்தியாவுக்கு வழிகாட்டும். அதுவே என்னுடைய இந்த குடியரசு தினத்திலே என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய ஆசை. உங்க கருத்தை பதிவு. அதாவது ஒரு அரசாங்கம் அமைகின்ற பொழுது நாம் சட்டத்தின் ஆட்சியை நடத்துகின்றோம் என்கின்ற எண்ணம் முதலில் ஆட்சியாளர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பண்பு குடிமக்களிடம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இணையக்கூடிய புள்ளியாக அமைந்துவிட்டால் அது உண்மையாகவே ஒரு மிக நல்ல அரசாங்கமாக அமையும், மிக நல்ல நாடாக அமையும். ஜனநாயகத்தை பத்தி பேசும்போது முதல்ல எந்தெந்த கட்சிகளில் உண்மையாகவே உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். எந்தெந்த தலைவர்கள் அவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு மாற்றாக பேசுகின்றவர்களை வேட்பாளராக நிறுத்தக்கூடிய தைரியம் இருக்குதுன்னு பார்க்கணும். இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உண்மையாகவே ஜனநாயகத்தில் ஆசைப்படக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லாமே நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இவையெல்லாம் ஒன்றாக அமையும் போதுதான் மிக நல்ல அரசாங்கம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அரசாங்கம் அமைகின்ற பொழுது மக்கள் சொன்னதுக்கு பின்னால திட்டத்தை மாத்திரங்கிறதுக்காக அரசாங்கம் இல்ல, மக்களுக்கு இது நன்மை என்று தெரிந்தால் எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் அதை நிறைவேற்றி காட்டுவேன் என்கின்ற திண்மை ஆட்சியாளர்களுக்கு வரணும். அதனால அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதில்தான் நம்முடைய குடியரசினுடைய வெற்றி அடைஞ்சிருக்கிறது. அதனால் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த குடியரசை காப்பாற்றுவோம். குடியரசை காப்பாற்றுங்கிறது நம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம், நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவோம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்மிடையே தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த மதிப்புமிக்க பெருமக்களுக்கு அன்பு நிறைந்த நன்றி. அன்பிற்கினிய உறவுகளே, இன்று குடியரசை பற்றி விவாதித்தோம். மதிப்புமிக்க உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்கள் அன்று அரசாண்டவன் காசு வைத்திருந்தான் மன்னராட்சி, இன்று காசு வைத்திருப்பவன் அரசாளுகிறான் மக்களாட்சி என்று எழுதினார். இங்கே ஒரு தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துகிற போது அவர் நேர்மையானவரா, உண்மையானவரா, நல்ல குணம் உள்ளவரா என்று பார்க்கப்படுவதில்லை, எவ்வளவு பணம் உள்ளவர் என்றுதான் பார்க்கப்படுகிறது. வேட்பாளர்களை தேர்வு செய்கிற போது கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுப்பீர்கள், தொகுதிக்கு எவ்வளவு செலவு செய்வீர்கள் என்று கேட்டுத்தான் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். இவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி செலவு செய்து தேர்தலில் வெற்றி பெற்று வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு அவ்வளவு நல்லவர்களா இவர்கள் என்ற கேள்வி எழுமா இயலாதா? குடியரசு நாட்டில் குடிமக்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. பள்ளி கல்லூரிக்கு படிக்க போகிற பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். நடைபயிற்சிக்கு போகிறவர் பிணமாக வீட்டுக்கு திரும்பி வருகிறார். மக்களை பாதுகாக்க வேண்டிய தலைவர்களுக்கு மட்டும் பாதுகாப்புக்கு இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு, எலிப்படை, பூனைப்படை என்று இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு பாதுகாக்க ஒரு படையும் இல்லை, சுத்தி கொசுப்படை தான் இருக்கிறது. இங்கே லஞ்சம் பெறாத ஒரு அதிகாரி இருந்தால் இவன் பிழைக்க தெரியாதவன் என்று பேசப்படுகிறார். ஊழல் செய்யாத அமைச்சர் இருந்தால் இவன் கட்சிக்கும் ஆட்சிக்கும் உதவாதவன் என்று ஏசப்படுகிறார். இந்த நிலையில் தான் நமது மக்களாட்சி இருக்கிறது. இங்கே மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள், ஆண்டு கொண்டும் இருக்கிறார்கள். இந்த மண்ணிலும் மக்களாட்சியை நடத்திய மகத்தான தலைவர்கள் இருந்தார்கள். பெருமதிப்பிற்குரிய பெருமகன் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சரான உடனேயே அவர் நாற்காலிக்கு 2 பக்கமும் கோப்புகளை அடுக்கி வைக்கிறார்கள். கேட்கிறார், இது என்னென்று. இது முக்கியமான கோப்புகள், இது முக்கியம் இல்லாதது என்று சொல்கிறார்கள். முதலமைச்சர் நாற்காலிக்கு முக்கியம் இல்லாத கோப்புகள் எல்லாம் வருமா என்று கேட்கிறார். அப்படி பார்க்க கூடாது, இது எல்லாமே முக்கியம், இதை உடனே பார்த்து நம்ம அனுப்பணும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய புகழுக்கு காரணம் அவர் மட்டுமல்ல, அவரை சுற்றி இருந்த அத்தனை அமைச்சர் பெருமக்களும் அவரை போல உண்மையும் நேர்மையுமாக இருந்தார்கள். உதாரணமா அன்னைக்கு அமைச்சராக இருந்த ஒருவர் வைகை அணைக்கு சென்றிருக்கிறார் தன் மனைவியோடு. விருந்தினர் விடுதியிலே உணவு அருந்தி இருக்கிறார். அணையில பிடிச்ச மீனை சமைச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சுவையா இருந்திருக்குது, ரொம்ப ருசியா இருக்கே என்று சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கிறாரு. அடுத்து அவர் சுற்றுப்பயணம் முடித்து அவரு சொந்த கிராமத்துக்கு போகும்போது வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதே மீன் குழம்பு இருந்திருக்குது. இந்த மீன் எங்கேயோ சாப்பிட்ட மீன்மா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எங்கே கிடைச்சது என்று கேட்டிருக்கிறார். அவருடைய மனைவி சொல்லியிருக்கிறார், அன்னைக்கு சாப்பிடும் போது வைகை அணையில நீங்க தான் சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு, அதை நான் சொன்னேன், அந்த பொறியாளர் தான் பிடிச்சு கொடுத்து அனுப்புனாரு என்று சொல்லியிருக்கிறார். உடனே அப்படியா என்று சாப்பிடாம கை கழுவிட்டு
பாதியிலே அந்த சாப்பாட்டை சாப்பிடாம கை வெளியிட்டு எந்திரிச்சு போனோம்னா முதல்ல அவர் செஞ்ச வேலை அந்த பொறியாளரை பணி நீக்கம் செஞ்சதான். என் வீட்டுக்கு மீன் பிடிச்சு கொடுக்கறதுக்கு அவனுக்கு வேலை கொடுத்துருக்குது என்று திட்டி அவரை பணி நீக்கம் செய்துட்டார். அப்படிப்பட்ட நேர்மையான அமைச்சர்கள் எல்லாம் இந்த நிலத்தில் இருந்தார்கள். குறிப்பா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எதிர்த்து முதலமைச்சர் வேட்பாளராக பெருமதிப்பிற்குரிய ஐயா ராஜாஜி அவர்களுடைய கட்சியிலே நின்ற பெருமகன் தான் சி சுப்பிரமணியம் அவர்கள். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர் என்று கருதாம தன்னுடைய அமைச்சரவையிலே அவரை கல்வி அமைச்சராக ஆக்கிக் கொள்கிறார். அருகில் இருந்தவர்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட கேட்கிறாங்க, என்னையா உங்களையே எதிர்த்து போட்டியிட்டவரை போய் அமைச்சராக்குறீங்களேன்னு. போட்டியிட்டா என்னங்கிறேன், நம்மால் தானே அவரும். அவர் அமைச்சரா இருக்கும்போது நிர்வாகம் நல்லா இருந்ததா, மக்களுக்கு சரியா வேலை நடந்தது இல்ல, அப்புறம் அவர் இருக்கிறது தானே சரி, அந்த அவரே கல்வி அமைச்சராக்கினார். அன்றைக்கு ஜனநாயகம் இருந்தது, குடியரசு இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்குதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. 600 சமஸ்தானங்களாக இருந்த இந்த நிலப்பரப்பு ஒன்றாக இணைக்கப்பட்டு இந்தியா என்ற ஒரு நாடாக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு 600 பெரும் முதலாளிகளுக்கான நாடாக மாறி நிற்கிறது. இன்றைக்கு இந்தியா பன்னாட்டு பெரும் முதலாளிகளும் வல்லாதிக்க நாடுகளும் உற்பத்தி செய்கிற பொருள்களை விற்கிற சந்தையாக மாறி இருக்கிறது. அதில் வாழுகிற மக்கள் நாம் எல்லோரும் அதை நுகர்கிற மந்தைகளாக மாறி நிற்கிறோம். சாதி மத வெறியற்ற ஏழை பணக்காரன் என்ற வர்க்க வேதமற்ற மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் சுரண்டுகிற கொடுமைகளற்ற ஊழலற்ற லஞ்சமற்ற பாலியல் வன்கொடுமைகளற்ற பெண்ணிய உரிமை பெற்ற உண்மையான முழுமையான நேர்மையான மக்களாட்சியை உருவாக்குவதற்கு இந்த குடியரசு நாளில் குடிமக்கள் நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்போம். என் அன்பு உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.